3 வேளை உண்பவர்கள் அவர்கள் வந்து துரோகி அப்படிம்பாங்க. இந்த உடம்புக்கு துரோகி, இந்த நோயாளிகள். அப்போ அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இரவு உணவை கட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு வியாதி கிடையாது. பகலில் தூங்கினால் உஷ்ணம் அதிகரித்து உஷ்ண வியாதிகள் வரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது, பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது. சூரியன் எழுந்தாச்சுன்னா நாம் எந்திரிச்சிடணும். அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் எந்திரிச்சு எங்கே அவரை காணோம் அப்படின்னு போய் நம்ம அவர் பார்க்கணும். இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாக அந்த ஆற்றல் வரும்போது அந்த சக்தியை பூரா கீழ் நோக்கி அடித்து வருகிறது. இந்த தூக்கத்திலேயே பாதி ஆரோக்கியத்தை நாம் இழக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இழக்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ இளமை வேகத்தில் அவங்களுக்கு நோய் வர்றதை பற்றியோ பலவீனத்தை பற்றியோ தெரியல. அது நாள் ஆக 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 பிற்காலத்தில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அறிவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். காலத்தில் நைட்டு நீ 9 மணிக்கு வீட்டு வேலை முடிஞ்சு வர்ற அப்படின்னா நீ சாயங்காலம் 7:30க்கே ஏதோ ஒரு கடையில் 2 இட்லி 2 சப்பாத்தி சாப்பிட்ரு. நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய பேஷண்ட்டுக்கு தான். அப்போ இந்த இயற்கை சக்தியை கிரகிப்பதற்கு உடனே எடுக்குமானா எடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கிரகிக்கும். அப்படி அந்த சக்தியை கிரகிக்க எப்போ நமக்கு அதிகமாக கிடைக்கும், அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு அந்த பயிற்சி பண்ணும்போது அந்த ஆரா ஃபுல்ஃபில் ஆகும். இப்போது அதிகாலையில் ஏன் எழுந்திரிக்கணும்? இப்போ பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது 3 to 6 பிரம்ம முகூர்த்தம். இது நம்ம அதிகாலைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாலையில் இதற்கு 4 நட்சத்திரங்கள்லாம் கோள்கள் கிரகங்கள் இதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எதுவுமே வேலை செய்யாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதயமாவது காலையில் 6 மணிக்கு பின்பு சூரியன் உதயமாகிறது. ஆனால் சூரிய சக்தியினுடைய ஆற்றல் இந்த பூமிக்கு முதலாக வருகின்ற நேரம் 3 மணி. முதலாக அந்த ஆற்றல் வந்து சூரிய சக்தியானது அதனுடைய ஆற்றல். இப்போ ஒரு லைட் இருக்குது, இந்த லைட்டு எரியிற இடத்துல வெளிச்சம் இங்கே இருக்குது, போக போக என்ன செய்யுது, அப்படியே விரிவடையுது. அந்த மாதிரி இந்த சூரியன் உதயமாவதற்கு முன்பு அந்த சூரிய சக்தியானது இந்த பிரபஞ்சத்தில் விரிஞ்சு இந்த பூமிக்கு முதலாக நம்ம இருக்க இடத்துக்கு வரக்கூடிய நேரம் 3 மணி. அப்போ இந்த 6 மணிக்கு என்ன செய்யணும்னா, இந்த 3 மணிக்கு இந்த சூரிய சக்தி இந்த பூமிக்கு வரும் பொழுது இது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நிறைய ஆற்றல்களும் சக்திகள் நிறைஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஆற்றலும் இல்லாத சக்தியுமே எங்கேயுமே கிடையாது. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் தான் நம்ம உடலாக இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடல். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை என்ன செய்யுதுன்னா, இந்த முதலாக இந்த ஆற்றல் பூமியை நோக்கி வரும் பொழுது கதிர்வீச்சானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் ஆற்றல்களையும் இந்த பூமியை நோக்கி அடித்து வருகிறது. அதாவது எப்படி ஒரு காட்டாற்று வெள்ளம் வரும் பொழுது இடையில் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் அடித்து கொண்டு போதில்லை, அந்த மாதிரி முதலாக இந்த சூரிய சக்தி இந்த பூமிக்கு வரும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் இந்த பூமியை நோக்கி கொண்டு வருது. அப்போ அந்த நேரத்தில் அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், காஸ்மிக் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக்காக சொல்லும்போது காஸ்மிக் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், இப்போ ஆகாசங்கிறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம பால்வெளி, மில்கி வேன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷில். இந்த மில்கி வேல இருக்கக்கூடிய ஆற்றல் இப்போ இங்கே என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்னா எல்லா சக்திகள் இருக்குது. இப்போ நம்ம தவம் செய்யக்கூடிய முனிவர்கள், ரிஷிகர்கள், இப்போ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. சமீபத்தில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லெனின் பேசிய பேச்சு வந்து இந்த பிரபஞ்சத்தில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக சில இதெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணாங்க. பட் அது சக்ஸஸ் ஆச்சா எப்படி என்னங்கிறது தெரியாது. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்த ஞாபகம் இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாக அந்த ஆற்றல் வரும்போது அந்த சக்தியை பூரா கீழ் நோக்கி அடித்து வருகிறது. அப்போது அதுதான் ஓசோன். இந்த பிரபஞ்சத்தில் என்னதுன்னா, அந்த 6 மணிக்கு 3 to 6 இந்த கீழே பூமியில் என்ன செய்யுதுன்னா, இந்த ஓசோன் ஃபுல்லாக காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அப்படி அந்த நிறைந்து இருக்கும் பொழுது நாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, காலையில் எழுந்திரிச்சு மூச்சு பயிற்சி பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு நம்ம சில பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது இந்த 6 மணிக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு அப்படி பண்ணும் பொழுது தான் அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உடல் எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த சூரிய உதயமாக ஆரம்பித்த உடனே அப்போ வெப்பம் உண்டாக ஆரம்பிக்குதா. அப்போ வெப்பம் உண்டாக ஆரம்பித்த உடனே இந்த காஸ்மிக் எனர்ஜியெல்லாம் என்ன செய்யணும்னா அப்படியே விரிவடைஞ்சு அப்படியே மேல் நோக்கி போயிடும். அப்போது சூரியனுடைய உதயத்திற்கு அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் போகிறது, நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் ஒரு முழுமையான பயிற்சி கிடையாது. முழுமையான நம்ம காஸ்மிக் எனர்ஜி நமக்கு கிடைக்காது. சரி, அப்போது அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். பெரிய பெரிய ஞானிகள், மகான்கள், ரிஷிகள்,
பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய ஞானிகள், இவங்கெல்லாம் பாருங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அதிகாலையில் யார் எழுந்திருக்கிறார்களோ 3 to 6 அந்த 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அறிவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அறிவு வளர வேண்டுமென்றால் அதிகாலையில் எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அறிவை கொடுக்கும், அறிவை வளர்க்கும். சும்மா ஒரு கல்வி அறிவை கொடுக்குமானா கிடையாது. இன்றைக்கி படித்தவங்க எல்லாமே இன்றைக்கி கல்வி படிக்கிறதுனால அறிவு, படிப்புக்கும் அறிவுக்கும் இன்றைக்கி சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கிரிமினல் குற்றங்கள் செய்கிறதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படித்தவர்கள் தான் அதிகமாக கிரிமினல் குற்றம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அறிவு வளரலான்னு தானே அர்த்தம். அப்போ அறிவு எங்கே வளரும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு வளரும். இதெல்லாம் நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா இரவு சீக்கிரமாக படிக்க சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் படி. அப்போது நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கும் பொழுது அதிகாலையில் நம்ம எப்படி இருக்கும் நம்ம மனசு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பகலில் போகிறோம், வெளியே போகிறோம், வர்றோம், நிறையா நண்பர்களை சந்திக்கிறோம், நிறையா விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அப்போ நம்மளுடைய மனசில் நிறைய விஷயங்கள் சேர்ந்து போகுது. அப்போ நம்ம மனசு அமைதியாக இருக்குமானா இருக்காது. ஆனால் நம்ம தூங்கி எழுந்த பின்பு பார்த்திங்கன்னா அந்த மனசில் நம்ம உள்ள தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே போயிடுது. அங்கே மனம் வெறுமையாக இருக்கிறது. அப்பொழுது இந்த மனதிற்கும் இந்த உடலுக்கும் தேவையான ஆற்றலும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த உடல் தானாகவே எடுத்துக்கொள்கிறது. பட் இது சிம்பிளாக இன்னொரு விளக்கமாக ஒரு இது மூலமாக விளக்கலாம். இப்போ நிறையா சாப்பிடக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிடுவாங்க. இப்போது பசி நிறையா நல்லா பசி எடுக்கும். நல்லா பசி எடுத்த உடனே சாப்பிடும்போது பாருங்கள் நிறையா சாப்பிடுவாங்க. அதே இந்த பசி சூழ்நிலை காரணமாக சாப்பிடாம விட்டுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகிடுது, அந்த பசி ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன ஆகும்னா அந்த பசி அடங்கிடுது. இப்போது இந்த உடலுக்கு எனர்ஜி தேவை என்பதை உணர்த்துவதற்காக இந்த உடல் பசியின் மூலமாக நமக்கு உணர்த்துது. ஆனால் இப்போ நம்ம சூழ்நிலை காரணமாக சாப்பிடல. ஆனால் அந்த பசி ஒரு சிறிது நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பசியானது அடங்கிடுது. இப்போ இந்த பசி அடங்கின விட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. ஒரு லிமிட்டு தான் சாப்பிட முடியும். அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடலானது தனக்கு தேவையான சக்திகளையும் ஆற்றல்களையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது. அதனால தான் தியானம் தவம் எல்லாம் ஏன் வேண்டும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா இதுதான் காரணம். அப்போது அவன் சூழ்நிலை காரணம் சாப்பிடாமல் இருப்பான். இப்போ நம்ம கை இருக்குது, வாய் இருக்குது, பை இருக்குது, உடனே அள்ளி போட்டு நெப்பிடுறோம். இப்போ நீங்கள் பசி எடுத்த உடனே சாப்பிட்டு பாருங்கள் நிறைய சாப்பிட்லாம். அப்போ பசி அடங்குறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாம் சாப்பிடாமல் சூழ்நிலை காரணம் சாப்பிடாமல் விடும் பொழுது இந்த உடலானது இயற்கை சக்தியை தானாகவே கிரகித்து கொள்ள ஆரம்பிக்குது. அப்போ இந்த இயற்கை சக்தியை கிரகிப்பதற்கு உடனே எடுக்குமானா எடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கிரகிக்கும். அப்படி அந்த சக்தியை கிரகிக்க நம்மளுடைய பசியும் அடங்கிவிடும். அதற்கப்புறம் நம்ம சாப்பிட்றமே உணவு, அதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி மக்கள் டைமுக்கு சாப்பிட்டு பழகிக்கிறாங்க, சுவைப்பதில்லை, என்ன வேணுமோ கிடைக்கிறப்போ அள்ளி உள்ளே போட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கி மாற்றிக்கொண்டனால தான். அந்த காலத்தில் அதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் அதிகாலையில் எல்லா கிராமப்புறங்களில் அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருந்தது. நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அன்றைக்கி முன்னோர்கள்லாம் அவங்க பாமரர்களாக வாழ்ந்தாங்க. பாமரர்களாக வாழவே இல்லை. இன்றைய மக்கள் தான் பாமரர்களாக வாழ்கிறார். எப்படி? இன்றைக்கி இத்தனை வியாதிகள் இருக்கு, அன்றைக்கி எத்தனை வியாதி இருந்துச்சுன்னா கிடையாது இல்லையா? உணவு முறை, வாழ்வியல் முறை. அன்றைக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பட்டினி இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கொண்டு போய் தான்ட்டு இருக்க பொருளை கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. தன் கண் முன்னாடியே ஒருத்தன் கஷ்டப்பட்டால் கூட அவனுக்கு உதவுவது கிடையாது இல்லையா? அப்போ நல்ல எண்ணங்களும் குணங்களும் அன்றைக்கு இருந்தது. அந்த நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் கொடுத்தது எதுனா அவர்கள் அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அந்த பழக்க வழக்கம் தான் அவருடைய அறிவினுடைய நிலையில் அவர்களை உயர்வாக வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு 6 மணிக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் 7 மணி 8 மணி 10 மணி இப்படி எழுந்திரிச்சு பண்ணால் அந்த அறிவினுடைய வளர்ச்சி கம்மி. அதனால தான் எல்லாருக்குள்ளும் சுயநலம் ஒன்று மட்டுமே தலை தூக்கிறது. பொதுநலம் என்பதெல்லாம் நீ கிடையாது. அப்போது அறிவு எங்கே இருக்கிறதோ அங்கே பொதுநலம் இருக்கும். அறிவு இல்லாத இடத்தில் பொதுநலம் இருக்காது, சுயநலம் தான் இருக்கும். இதுதான் காரணம். அப்போ நம்ம உடல் எப்படி சக்தியை பெறுது? 3 வகை 4 வகையாக பெறுது. ஒன்று காஸ்மிக் எனர்ஜி, அதாவது இந்த நவகிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு. இன்னொன்று பூமியுடைய சுழற்சி வேகத்தில் சுழன்று கொண்டே இருக்கும்போது பூமிக்குள்ளேருந்து ஒரு கதிர்வீச்சு வெளிப்படுது, அது நமக்கு தெரியாது. இப்போ அந்த கதிர்வீச்சை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வெயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா தணல் அப்படியே ரோட்டில் பார்த்திங்கன்னா தணலாக அப்படியே அது ஒரு ஆற்றல் பூமியிலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கதிர்வீச்சிலிருந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிடுது. 3வது காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று. இந்த 4வது உணவு. இந்த 4 வகையாக சக்தியை பெறுது. அப்போது இந்த 4 வகையில் ஒன்று தான் நம்ம செயற்கை கொடுக்கக்கூடிய உணவு.
25%. மிச்சம் 75% இயற்கை சக்தி. இந்த இயற்கை சக்தியை எடுக்காதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு நம்மளுடைய உடலில் பல வியாதிகள் வருவதற்கு அடிப்படை காரணம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இப்படி எல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க கற்றுக்கொண்டாலே போதும், நிறைய வியாதிகள் வராது. ஏன்னா இந்த இப்போ நம்ம ரெண்டாவது இந்த நம்ம உடலில் சூரிய சக்தி உடம்புல படுறது மாதிரி இன்றைக்கி யாருமே இருக்கிறதில்ல. சூரிய சக்தி உடம்புல பட்டாலே நம்மளுடைய நோய் கிருமியை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சூரிய சக்திக்கு உண்டு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அன்றைக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறாங்களோ குளிக்கலையே காலையெல்லாம் கழுவிட்டு பல் விலைக்கு காலையெல்லாம் கழுவிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு சூரியனை பார்த்து வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம், நமக்கு யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்கார பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி, இப்போ என்ன ஒரு கிர்லியான்னு சொல்லி ஜெர்மனியில் ஒரு கேமரா ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த கேமராவை வச்சு இது யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உடம்பை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ இந்த உடம்பை சுற்றிலாம் ஆறா இருக்குது. இந்த ஃபுல் இந்த ஆறா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடவுள் ஃபோட்டோ இதுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இந்த ஒளிவட்டம் நமக்குள்ளே இருக்குது. எல்லாரும் நமக்கு மட்டும் இல்லை, ஓரறிவு தாவரங்கள்லேருந்து அத்தனை ஜீவராசிகளுக்குமே இருக்கின்றது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த ஆறா ஃபுல்ஃபில் ஆகலை. இந்த ஆறா அங்கங்கே விட்டு போயிருக்கு. அதனால தான் இந்த வியாதிகள் வருவதற்கான காரணம். இந்த யோகா பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பார்த்தாங்க, அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ கிளியான் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தப்போ இந்த ஆறா ஃபுல்ஃபில் ஆகிருந்தது. அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இன்றைக்கி யோகாவை ஏற்றுக்கொண்டார்கள். சும்மா அவங்க யோகாவை ஏற்றுக்கிறது. அப்போ யோகா அந்த ஆறாங்கிறது எப்போ நமக்கு அதிகமாக கிடைக்கும், அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு அந்த பயிற்சி பண்ணும்போது இந்த ஆறா ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ஆறா தான் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிறது. நம்ம போடுற ஆடையோ வேறு எதுவுமே நம்மளை உடம்புலேருந்து பாதுகாக்கிறது. அதனால் அதிகாலை எழுந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அதிகாலை செய்யக்கூடிய அதிகாலை எழுந்திருப்பது ஒரு நல்ல பழக்க வழக்கம். இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா பெரியவங்களே இன்றைக்கி காலையில் 7 மணி 8 மணிக்கு தான் எழுந்திக்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்க எங்கே போய் எழுந்திக்கும்? அதனால் அதிகாலை எழுந்திருக்க நம்மளும் கற்றுக்கிடணும். குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு நல்லா கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அதிகாலை எழுந்திருக்க முடியலைங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். இரவில் சாப்பிடக்கூடாது. இரவில் சாப்பிட்றது எந்த ஜீவராசியாக இரவில் சாப்பிடுதா? இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது, பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது. ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனிதன் மட்டும்தான். இப்போ நாட்டு மாடு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் தீனி போட்டாலும் ஒரு அளவுக்கு தான் சாப்பிடாது, அதுக்கு மேலே இரவில் சாப்பிடாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் நைட்டு 12 மணிக்கு கூட சாப்பிட்றான். இப்போ ஏன் நம்மளால் காலையில் எழுந்திரிக்க முடிகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடி வந்து நம்ம உணவு சாப்பிடக்கூடிய உணவு வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து 2 டைம் தான். நம்ம 2 வேளை தான் சாப்பிடணும். அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க, 1 வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி. போகினா உலகியலில் வாழ்கிறவர். 3 வேளை உண்பவர்கள் அவர்கள் வந்து துரோகி அப்படிம்பாங்க. இந்த உடம்புக்கு துரோகி, இந்த நோயாளிகள். அதாவது 3 வேளை சாப்பிட்டாலே உடம்புல வியாதி தான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உண்ட உணவை ஜீரணம் பண்ணுவதற்கு 4 மணி நேரம் ஆகும். அதை குடலை போய் அடைவதற்கு 2 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் ஆகும். இப்போது நம்ம டைஜஷன் சிஸ்டம் வந்து எப்படின்னா, காலையில் 7 to 9, மதியானம் 1 to 3, இதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய டைம். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ அந்த காலத்துலையெல்லாம் யாருமே இரவில் சாப்பிட மாட்டாங்க. காலையில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 10, 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்ருவாங்க. இரவில் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அன்றைக்கி. அதனால தான் அன்றைக்கெல்லாம் இவ்வளோ வியாதிகள் கிடையாது. அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருந்தது. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இரவில் 10 மணிக்கு சாப்பிட்றாங்க. இப்போ இந்த 10 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவை 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க. இப்போது இரவு ஓய்வுங்கிறது எதுக்கு? உடம்புக்கா இல்லை எதுக்கு ஓய்வு? இந்த உடம்புக்கு தான் ஓய்வு. அப்போ இந்த உடம்பு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா உள்ளுறுப்புகள் வேலை செய்யக்கூடாது. இப்போ 10 மணிக்கு சாப்பிட்றாங்க, 10:30க்கு படுத்துடுறாங்க. அப்போ 10 மணிக்கு சாப்பிட்ட உணவு ஜீரணமாவதற்கு 4 மணி நேரம் ஆகும். கண்ணு தான் தூங்குதே எளிய, மூடி இருக்க எளிய, ஆனால் உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது 4 மணி நேரம். அது குடலை போய் அடைகிறதுக்கு 2 மணி நேரம், 6 மணி நேரம். அப்போ 10 மணிலேருந்து 6 மணி நேரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி வரைக்கும் இந்த உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்கின்றன. அப்போது இந்த 4 மணிக்கு அப்புறம் ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னா,
சித்தர்கள் சொல்லக்கூடிய நேரம் ஆண்களுக்கு 5 மணி நேரம், பெண்களுக்கு 6 மணி நேரம் போதுமான உறக்கம். கூட 1 மணி நேரம் தூங்கிக்கலாம், அவ்வளோதான். அப்போது அந்த 5 மணி நேரம் உறக்கம் என்றால் 6 மணி நேரம் உறக்கம்னு வச்சுக்கோங்க. அப்போது 4 மணி வரைக்கும் இந்த உடல் வேலை செய்து 4 மணிக்கு அப்புறம் 6 மணி நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கணும். அப்போ தான் இந்த உடம்புக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும். இப்போ இது இல்லாமல் 10 மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் படுத்தா உடம்புக்கு ஓய்வு இல்லை, 4 மணி வரைக்கும் வேலை செய்யுது. அதனால தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடிவதில்லை. இதுதான் காரணம். நீங்கள் இரவு உணவை கட் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, இரவில் சாப்பிட்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. பழக்கப்படுத்திக்கணும். இப்போ குழந்தைங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை இயல்பாக சாப்பிட விட்டு பாருங்கள், 2 வேளை தான் சாப்பிடும். ஆனால் குழந்தைங்களை நாம் 3 வேளை, பெரியவங்க 3 வேளை சாப்பிட்டு பழகினதுனால குழந்தைங்களையும் 3 வேளை சாப்பிட பழக்கி விடுறா தான் காரணம். 2 வேளை சாப்பிட வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம். நீங்களுமே எல்லாருமே 2 வேளை சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் 3 வேளை சாப்பிடுவது என்ன ஆகும்னா அவர்களுக்கு நோய் தான் வறுமையிலேயே வருவது கிடையாது. அதான் 1 வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி. ரோகம்னா நோயின்னு அர்த்தம். அப்போ 3 வேளை சாப்பிட்றவங்களுக்கு நோய் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஏன் நிறையா பேருக்கு வியாதிகள் வருகின்றன? இரவு சாப்பிட்றதான் வியாதிக்கான அடிப்படை காரணம். அப்போ இரவு சாப்பிடும்போது இந்த உடல் முழுமையான ஓய்வு கிடைப்பதில்லை. அதனால அதிகாலை எழுந்திருக்கும் போது அப்போ தான் இந்த உடம்பு ஓய்வு எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ உடல் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம எழுந்திருக்க முடியும்? அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இரவு சாப்பாடை கட் பண்ணாலே போதும், அதிகாலையில் எழுந்திருக்கலாம். இதுதான் காரணம், வேறு காரணம் கிடையாது. அப்போ நம்ம உணவு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். அந்த 2 வேளை உணவு பசித்து சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அதிகாலையில் எழுந்திரிக்க முடியும். அப்போ அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இரவு உணவை கட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு வியாதி கிடையாது. இப்போ நிறையா சொல்கிறாங்க, இப்போ மருத்துவத்தில் சொல்கிறாங்க, உங்கள் உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கா? எந்த இதுலேயுமே கிடையாது. அப்போது அப்புறம் எப்படி நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பகலில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு சத்தை எவ்வளவு கொழுப்பாக இருந்தாலும் இந்த உடல் அந்த கொழுப்பு உள்ள உணவுகளை ஜீரணம் செய்துவிடும். எக்ஸ்ட்ரா நிறையா கொழுப்பு இருந்தால் கூட அதை ஜீரணம் பண்ணி அதை மீண்டும் கிளைக்கோஜனாக மாற்றி சேமித்து வச்சுக்கிடும். தேவைப்படுறப்போ அந்த கிளைக்கோஜனை மீண்டும் எடுத்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், சக்தியாக மாற்றி கொடுக்கும். ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு சத்தானது ஜீரணம் ஆவதில்லை, அது அப்படியே போய் உடம்பில் சேருது. இதுதான் இரத்த நாளங்களில் போய் சேர்ந்து அடைப்பு ஏற்படுறது, ஹார்ட் அட்டாக் வர்றது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இரவு உணவு தான். இரவு உணவு கட் பண்ணாலே நோய்கள் இருதய வியாதியே கிடையாது. இதை ஒரு மனிதன் முறையாக ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு இரவு உணவை கட் பண்ணாலே போதும், அதிகாலையில் ஈஸியாக எழுந்திருக்கலாம். அதான் காரணம். இரவு உணவை எடுக்கக்கூடாது. இரவு நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சூழ்நிலை காரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுன்னு வருது. நீங்கள் பகலில் தூங்கினாலும் இரவு உறக்கம் கெட்டால் இந்த உடல் பாதிக்கப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வேலையை தான் மாற்றணும். உடல் ஆரோக்கியம் முக்கியமா, பணம் முக்கியமா? இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உடல் ஆரோக்கியம் முக்கியமா, பணம் முக்கியமா? இப்போ நைட்டில் வேலை பார்த்தா நமக்கு பணம் வரும், ரைட்டு. ஆனால் உடம்பு ஆரோக்கியம் போயிருமே. அப்போ ஆரோக்கியம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு பணம் தான் வேணும்னா பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கடைசியாக நோய் அந்த நோய்க்கு காசை பூரா செலவழிச்சிட்டு கடைசியில் உடம்பு கெட்ட தான் மிச்சம், இல்லையா? அப்போ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம தேடிக்கிடணும். அதுதான் காரணம். இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இரவில் என்ன தான் நம்ம பகல், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம இரவில் முழிச்சிட்டு நீங்கள் என்ன தான் பகலில் தூங்கினாலும், நாள் முழுக்க தூங்கினாலும், ஆனால் இரவில் நீங்கள் ஒரு மணி நேரம் தூங்கின ஒரு ரிலாக்ஸ் அந்த உடலுடைய அந்த இது பாதிப்பு தெரியாது. அதே இது நீங்கள் பகலில் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு பகலில் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அப்படி உடல் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அந்த உடல் அசதி இருக்க தான் செய்யும். ஏன்னா இரவில் நாம் தூங்க வேண்டிய நேரம் இரவு நேரம் தான். மனிதன் தூங்க வேண்டிய நேரம் இரவு நேரம் தான். ஏன்னா நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இந்தந்த டைம் தான் வேலை செய்கின்றது. அப்போ இரவில் நம்முடைய உறுப்புகள் வேலை செய்யாது. அதனால தான் இரவில் உணவு கூட சாப்பிடக்கூடாது
அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இரவில் நம்ம உணவு சாப்பிடும்போது ஜீரண மண்டலங்கள் வேலை செய்யாது. அப்போ அதை ஜீரணம் செய்வதற்கு இந்த உடல் அதிகப்படியான கலோரிகளை எடுக்கின்றது, இந்த உடலில் உள்ள எல்லா சக்தியும் எடுக்கின்றது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இரவில் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவனுக்கு தான் வியாதி அதிகமாகும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எளிமையான உணவு ரொம்ப சீக்கிரமாக எதாவது சாப்பிட்ருவாங்க. நீங்கள் எந்த விலங்குகள் பறவையாவது இரவில் சாப்பிடுதா? எதுவும் சாப்பிடாது. பகலில் சாப்பிடக்கூடிய உணவு விலங்குகள் இரவில் சாப்பிடாது. விலங்குகள் பறவைகள் இரவில் சாப்பிடக்கூடிய விலங்குகள் பகலில் சாப்பிடாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் 24 மணி நேரம் சாப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் மனுஷன் தான். அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க 4448 வியாதி. இந்த உலகத்தில் வியாதினாலே 4448 வியாதி. இதில் ஆரோக்கியப்படுத்த மனிதனுக்கு மட்டும் 4000 வியாதி, 400 வியாதி விலங்கினங்களுக்கு, 48 வியாதி பறவைகளுக்கு, அதற்கு கீழே உள்ள ஜீவராசிகளுக்கு வியாதிகளே கிடையாது. அப்போ ஆரோக்கியப்படுத்த மனிதனுக்கு மட்டும் 4000 வியாதியா? ஏன்னா இவன் தான் இயற்கைக்கு புறம்பாக சாப்பிடக்கூடாத நேரத்துலேலாம் சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்றது, இப்படிலாம் சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்து நோய் வாய்ப்பட்டு கிடக்குது. இதை ஒரு முறை இவர் தலாய் லாமாட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறார், இந்த உலகத்திலேயே நீங்கள் அதிசயம் அற்புதம் என்று எதை நினைக்கிறீர்கள் சொல்லிட்டு தலாய் லாமாட்ட கேட்குறேன். இப்போ தலாய் லாமா சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே நான் அதிசயம் அற்புதமாக நினைக்கக்கூடியது மனிதன். அப்போ அவங்க கேட்குறாங்க, எதனால் நீங்கள் மனிதனை வந்து அதிசயம் அற்புதமாக நினைக்கிறீங்க? தான் வாழ வேண்டிய காலங்களில் வாழ்க்கையை வாழாமல் பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றான். ஒரு காலகட்டங்களில் பணத்தை சம்பாதித்து விடுகின்றான், ஆனால் வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ வாழ்க்கை வாழலை, வாழ்க்கை போச்சு, ஆனால் பணம் சம்பாதிச்சிட்டான். இப்போது பணம் வந்துடுச்சு, ஆனால் உடம்புல நோய் வந்துடுது. வாழ்க்கையும் போச்சு, உடம்புல நோய் வந்துடுச்சு. இப்போ அந்த பணத்தை கொண்டு வந்து நோயை சரி பண்ணுறான். இப்போ அவன் சம்பாதிச்ச பணம் வாழ்க்கையை கொடுத்துச்சா? இல்லை. அப்போ வாழ்க்கையும் வாழ்வதில்லை, இப்போ சம்பாதிச்ச பணமும் அவனுக்கு உதவுவதில்லை. இதுதான் மனிதனுடைய நிலை. அதனால தான் எனக்கு மனிதனை நான் அதிசயம் அற்புதமாக நினைக்கின்றேன். இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாமே மேக்சிமம் இந்த நிலையில் தான் வாழ்வாங்க. 100க்கு 90% மனிதர்கள் பணம் 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 மட்டுமே ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையும் கொடுக்குமானா? நிச்சயமாக கொடுக்காது. அது ஒரு காரணம். சரி, அடுத்து ஏன் காலையில் அதிகாலையில் இழ வேண்டும்? ஒரு மனிதனுக்கு 5 மணி நேரம் உறக்க போதும். நம்ம தூங்கி பழகுறோம். ஏன் நீங்கள் இரவில் சாப்பிட்றத நீங்கள் நிறுத்தி பாருங்கள். காலையில் நீங்கள் 5 மணிக்கு மேலே 3 மணி 4 மணிக்கு மேலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிடும். தூக்கம் வராது. அப்போ ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரம், இப்போ நீங்கள் பறவைகளை பாருங்கள், எத்தனை மணிக்கு சேவல் கூவுது? 2 to 3 மணிக்கு சேவல் கூவியிருக்கு. இப்போ அந்த மயில்கள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே மயில்கள் தூங்காது. ஆனால் 6 மணி 7 மணிக்கெல்லாம் மயில்கள் மரத்தில் ஏறிச்சுன்னா பேசாமல் தூங்கிடும், சத்தமே வராது. ஆனால் 12 மணிக்கு மேலே ஒரு சின்ன சத்தம் கேட்டால் போதும், ஒரு மயில் கூவுனா அத்தனை மயிலும் கூவும். இப்போ 12 மணிக்கு மேல் இந்த பறவைகள் தூங்குவதில்லை. அப்போ அந்த பறவைகள் கூட 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் உறங்குது. இப்போ காலையில் 2:30 மணிக்கு சேவல் கூவுது. ஏன் சேவல் கூவுது? 2:30 to 3 மணிக்கு ஓசோன் கீழ் நோக்கி வருது. அந்த ஓசோன் கீழ் நோக்கி வரும்போது அதை மனிதனுக்கு உணர்த்துவதற்காக இந்த சேவல் கூவுகின்றது. 5 மணிக்கு மேலே குயில் கூன்னு குயில் கூவும். அப்போ ஓசோன் மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றது. 5 மணிக்கு மேலே ஓசோன் மேல் நோக்கி செல்லாது. அப்போ இந்த வாக்கிங் போகிறவர்கள், இந்த நல்லா மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறவர்கள் அந்த 3 to 6 அந்த பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறார்களே, அதுதான் முழுமையான பலனை கொடுக்கும். இல்லைன்னா பலனை கொடுக்கும். இப்போ ஒரு மனிதன் தூங்குவது, நீங்கள் இரவில் சாப்பிட்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. சில பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க. அவங்களாம் காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்திக்க முடியாது, முடிச்சிருவாங்க. ஆனால் எந்திக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். என்ன காரணம்? உணவு முறை தான் காரணம். அதனால் ஒரு மனிதன் 5 மணி நேரம் தூங்கினாலே போதும். ஆனால் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதிகாலையில் எழுந்திருப்பது தான் அறிவு வளரும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால் அதிகாலை எழுந்திருப்பது ரொம்ப சிறந்த ஒரு நல்ல விஷயம். படிக்கும் குழந்தைகள் கூட அதிகாலை எழுந்திரிச்சு படித்தா இன்னும் சிறப்பு நல்லாயிருக்கும். ஞாபக சக்தி அதிகமாகும். அவருடைய படிப்பு ஒரு முறை இப்போ விழுந்து 4 மணி நேரம் படிக்கக்கூடிய படிப்பை 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே படிச்சிடலாம். அப்போ அதிகாலைக்கு அந்த ஆற்றல் உண்டு. அதிகாலையில் ஓசோன் கீழ் நோக்கி வரும்போது நம்முடைய இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து அந்த ஓசோன் நிறைந்திருக்கும். இந்த ஓசோன் தான் நம்மளை காக்குது. இந்த ஓசோன் தான் நமக்கு அறிவை தூண்டுது, அறிவை வளர்க்குது. அதனால் அந்த அதிகாலை நேரத்தில் எழுவது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவங்கள். அதிகாலையில் என்பது 3 மணிலிருந்தே குறிக்கும். தியானம் பண்ணுறவங்களாம் 3 மணிக்கு எழுந்துடணும். தயாராகி தியானத்தில் 1.5 மணி நேரம் மினிமம் உட்காரணும். அதுக்கப்புறம் யோகாசனங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
கொஞ்சம் நேரம் காற்றாட நடந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் உணவு அருந்திட்டு அதுக்கப்புறம் வேலைகளை தொடங்கலாம். அதிகாலை தொடக்கம் என்பது மிக முக்கியமானது. அப்போ தான் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நாள் முழுவதும் நாம் இயக்கம் நல்லா இருக்கிறதுக்கும் மூளை வந்து செயல்திறனோடு இருக்கிறதுக்கும் நம்ம அதிகாலை விழிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த முக்கியத்துவம் இந்த காலத்தில் குறைஞ்சிருச்சு. நான் சிறு வயதில் இருந்த போதெல்லாம் 5 மணி 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே எழுப்பி விட்டுருவாங்க. அப்போ என்னுடைய வயதில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்போல்லாம் 6 மணிக்கு மேலே தூங்குறது ஒரு அவமானமாக கருதப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே 8, 9, 10, 11, 12 அப்படிங்கிற மாதிரி தூங்கி எந்திரிக்கிறாங்க. ஒரு தாய் என்ன சொல்லுதுன்னா, அவன் 12 மணி வரைக்கும் தூங்குவான், காலையில் சாப்பாடு செய்ய வேண்டியதில்லை, நானும் சும்மா காப்பி குடிச்சிட்டு உட்காந்துக்குவேன், மத்தியானம் எந்திரிச்சு 2 பேரும் சாப்பாடு செஞ்சால் போதும், அவங்க அப்பாவும் ஊரில் இருக்கார் அப்படின்னு ஒரு பையனை கெடுத்துட்ருக்குது ஒரு தாய். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு. ஒவ்வொரு காரணத்துக்காகவும் குழந்தையில வந்து குழந்தை தூங்குது அப்படின்ட்டு தூங்குறது ஒரு ஸ்பெஷல் நினச்சிட்ருக்காங்க. தூங்குறதுக்கு இறைவன் கொடுத்த நேரம் இரவு தான் தூங்கணும். பகலில் தூங்கினால் உஷ்ணம் அதிகரித்து உஷ்ணவியாதிகள் வரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பகலில் பகல்லையும் தூங்கக்கூடாது, மதிய பகல்லையும் தூங்கக்கூடாது. ஆனால் நோயாளிகளும் வயதானவர்களும் இயலாமல் இருப்பவர்களும் மதியம் உணவுக்கு பின் 1 மணி நேரம் ஓய்வு எடுப்பது சிறந்தது அப்படிங்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போதைய நவீன விஞ்ஞானமும் சொல்லுது. அதுலேயும் மூளை சார்ந்த உழைப்பு உள்ளவங்க அதிகமாக உள்ளவங்க காலையிலிருந்து அந்த உழைப்பு உழைச்சிட்டு வந்து மதியம் உணவு உண்டாங்கன்னா அவங்க 1 மணி நேரம் சிறு தூக்கம் தூங்குறதில்ல, அதுவும் நல்லது தான். அதுவும் 30 வயதுக்கு மேலான அந்த மெச்சூரிட்டியான சம்பாதிக்கக்கூடிய மூளைக்கு அதிகம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான், சோம்பேறிகளுக்கு இல்லை. அதாவது எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கணும் அப்படிங்கிறதே உழைப்பின்மை அப்படின்னு ஆகுது. அப்போ உலகத்தை நாம் ஏமாத்துகிறோம், இறைவனை ஏமாத்துகிறோம், குடும்பத்தை ஏமாத்துகிறோம், நம்பனங்களை ஏமாத்துகிறோம். அப்போ அதிக தூக்கமுமே ஒரு பாவச் செயல் தான். அதனால் அதிகாலையில் தியானம் பண்ணுறவங்க 3 மணிக்கு எந்திரிக்கணும். அல்லது வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு உழைப்பு அதிகம், பகல்லாம் உழைச்சிட்டு வந்து படுக்கிறீங்க, அப்போ இரவு 7:30 மணிக்கெல்லாம் உணவு உண்டுட்டு 9 மணிக்கு படுத்து தூங்குறது தான் சரியான நேரம். அது இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நான் 9 மணிக்கு தான் வேலையிலிருந்து வருவேன், 10 மணிக்கு தான் வேலையிலிருந்து வருவேன், இந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்களை சொல்லிவிட்டு தன்னுடைய உடம்புக்கு எடுத்துகிட்ருக்காங்க. அது மாற்ற முடியாது, அது நோய் வந்தே தீரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களா என்ன பண்ணணும், 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னா 7:30 மணிக்கு எங்கேயாவது ஒரு நல்ல உணவகத்தில் நான் சரியான சத்தான உணவு சாப்பிட்டு வந்துடணும். ஹோட்டலில் போனால் சட்னி சாப்பிடக்கூடாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்னி வந்து நம்ம வீட்டில் எப்போ வேணுமோ அப்போ அரைப்போம். ஹோட்டலில் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே அரைச்சி வச்சுருவாங்க. நீங்கள் 7 மணி 8 மணி ஆகும்போது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சட்னி வந்து கெட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. அந்த கெட்டுப்போன சட்னி சாப்பிட்டா நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு வர்றாங்க. அது நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். அதனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது என்னுடைய கருத்து கூட கிடையாது. மக்கள் என்னிடம் சொல்லி குணப்படுத்தி கொண்ட முறையில் அவங்க பாதிக்கப்பட்டு வந்தது எதனாலே அப்படின்னு நான் முன் விசாரிக்கும் பொழுது, சார் வயிற்றில் போயிட்டே இருக்குது, காய்ச்சல் வருது, நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்ன பண்ண 2 நாளைக்கு முன்னால் எங்கே போய் சாப்பிட்டேன் அப்படிம்பேன். ஒன்றா கல்யாண வீடு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ஹோட்டல் சொல்லுவாங்க. சட்னி சாப்பிட்டியா, ஆமாங்க, முடிஞ்சுது வேலை. அதனால் வெளியே சாப்பிட்றதுல இட்லி வாங்கு, இடியாப்பம் வாங்கு, ஒரு தோசை வாங்கு, சாம்பார் மட்டும் தொட்டு சாப்பிட்டு வந்துடு, சப்பாத்தி வாங்கு, குருமா மட்டும் சுட்டு சாப்பிட்டு வந்துடு. அந்த மாதிரி அதுக்குரியது நம்ம வீட்டில் என்ன செய்யுமோ அதை மட்டும்தான் அங்கே சாப்பிட்டு வரணும். வீட்டில் சட்னி செய்கிறோம், அது சுத்தமாக செய்வோம், செஞ்ச உடனே சாப்பிடலாம். கடையில் சட்னி சாப்பிடும்போது அது 3 மணி நேரத்துக்கு மேலான சட்னியாக இருந்தால் நிச்சயமாக உடம்புக்கு மிகப்பெரிய கெடுதலை பண்ணிடும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன, நைட்டு நீ 9 மணிக்கு வீட்டு வேலை முடிஞ்சு வர்ற அப்படின்னா நீ சாயங்காலம் 7:30க்கே ஏதோ ஒரு கடையில் 2 இட்லி 2 சப்பாத்தி சாப்பிட்ரு. நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய பேஷண்ட்டுக்கு அதுதான். 2 இட்லி 2 சப்பாத்தி சாப்பிட்ரு, சட்னி தொடாத. வந்து 9 மணிக்கு வர்றியா, உனக்கு பால் பிடிச்சிருக்கா பால் சாப்பிடு, ஹார்லிக்ஸ் பிடிச்சிருக்கா சாப்பிடு, இல்லை என்ன பிடிச்சிருக்கோ ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு, ஒரு சீரக கசாயம் பிடிச்சிருக்கா போய் சாப்பிடு, படுத்துக்கோ. 9க்கு படுத்துடலாமில்ல, 9:15 படுத்துடலாமில்ல. அப்போ காலையில் உன்னால் 6 மணிக்கு எந்திரிக்க முடியுமில்ல. 6 மணிக்காவது எந்திரிக்கணும். சூரியன் உதயமாகும்போது நாம் படுத்துருக்கக்கூடாது. இந்த ரகசியம் நிறைய பேர்த்துக்கு தெரியல. சூரியன் எழுந்தாச்சுன்னா நாம் எந்திரிச்சிடணும். அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் எந்திரிச்சு எங்கே அவரை காணோம் அப்படின்னு போய் நம்ம அவர் பார்க்கணும். இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும்.
இந்த தூக்கத்திலேயே பாதி ஆரோக்கியத்தை நாம் இழக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இழக்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ இளமை வேகத்தில் அவங்களுக்கு நோய் வர்றதை பற்றியோ பலவீனத்தை பற்றியோ தெரியல. அது நாள் ஆக 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 பிற்காலத்தில் அவங்களுக்கு நோயாக மாறும் பொழுது அதுக்கு ஒரு சிகிச்சை செலவு, நேரம், இயலாமை, பலவீனம் எல்லாம் தொடரும். தேவையற்ற வேலை இது. முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ முடியாது. எனவே முன்னிரவில் சாப்பிட்டு முன்னிரவில் எழுந்து காலை கடன்களை கழித்து காலையில் வேலை தொடங்கும். யோகா பண்ண தெரிஞ்சவங்க யோகா பண்ணுங்கள். இல்லையா கைகால் நீட்டி மடக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸசைஸாவது பண்ணுங்கள். எதையாவது ஒன்று பண்ணணும். எது பண்ணினாலும் கடைசியில் கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்க வேண்டியதில்லை. கற்றுக்குங்க. இப்போ நான் ஒரு சித்த வித்தியார்த்தி. சிவானந்த பரமஹம்சருடைய மூச்சு பயிற்சி, வாசியோக பயிற்சியான அந்த மூச்சு பயிற்சி பற்றி கற்றுருக்குறோம். அதனுடைய ரகசியம் என்னென்னா உள்ளிலேயே நடத்துவது. மூச்சை நாம் வெளிவிடும் பொழுது ஜாதகம் வேலை செய்யும். மூச்சு உள்ளேயே நம்ம நடக்கும் பொழுது ஜாதகம் வேலை செய்யாது. எப்போ பிரபஞ்சத்தோடு நம்ம ஆன்மா கலக்குதோ அப்போ பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்தபடி, அந்த கிரகநிலைக்கு தகுந்தபடி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும்னா மூச்சை உள்ளில் நடத்துன்னு நமக்கு என் குருநாதர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி உள்ளில் நடத்தும் பொழுது நமக்கு ஆற்றல் அதிகமாகுது, மூளையினுடைய செயல்திறன் கூடுது, சித்தனாகும் தன்மை வாய்க்குது. அப்படியே தொடர் ஜெபம், சதா பிராணாயாமிக்கு ரோகம் இல்லை அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார். அப்படியே போயாச்சுன்னா நம்ம சித்தனாக மாறிடுவோம். நம்ம சொன்னது நடக்கும், கேட்டது கிடைக்கும், அருள்வாக்கு மாதிரி நடக்கும். அப்போது சித்தர் நிலை எய்துவதற்கு உடைய பயிற்சியை சிவானந்த பரமஹம்சர் மட்டும்தான் இந்த உலகத்தில் கொடுத்துருக்காரு. அந்த வழியில் வந்தவங்க மட்டும்தான் அந்த சித்தனாக முடியும். மற்ற எல்லாமே ஆன்மீக பயிற்சிகள் தான். மனதையும் உடலையும் ஒழுக்க நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இன்றைக்கி இருக்கிற மகான்கள்லாம் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. வேதாத்திரி மகரிஷி, தக்கி வாசுதேவ், ரவிசங்கர் ஐயா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களை அன்போடும் ஒற்றுமையோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கான பயிற்சி மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. சித்தனாகும் பயிற்சி அவங்க கொடுக்கல. ஏன்னா அந்த உரிமை சிவானந்த பரமஹம்சருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்து, அவருடைய சீடர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால் அதெல்லாம் பெரிய விஷயம், விட்டுருவோம். நாம் இன்றைக்கி ஆரோக்கியத்துக்கு மட்டும் வருவோம். அதனால் முன்னிரவில் சாப்பிட்டு 7:30 மணிக்கு சாப்பிட்டு 6 மணிக்கு 9 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு எந்திரிங்க. இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதாவது தூக்கத்தின் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு நிறைய முடிவெட்டுதல் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. எல்லா ஊர்லேயும், ஒசூர்லாம் ரொம்ப அதிகம். கோயம்புத்தூரில், ஈரோடு, சேலத்துலேருந்தெல்லாம் ஒசூருக்கு வேலைக்கு போன நல்ல அடர்த்தியான முடிவுள்ள பசங்கள்லாம் ஒரு வருஷத்தில் சொட்டத்தலையாயிருவாங்க. காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி. அந்த தண்ணியை காய்ச்சினீங்கன்னா, ஒசூரில் இருக்கிற தண்ணியை காய்ச்சினீங்கன்னா அடியில் உப்பு நிற்கும். நீங்கள் காய்ச்சி முடிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அடியில் கிறிஸ்டல்ஸ் நிற்கும். அந்த உப்பு நீர் படிமங்கள் தலையில் பட்டு முடிவை நல்லா உதற பண்ணி சொட்டத்தில் மாற்றிடுது. இன்றைக்கி நிறையா ஊர்கள் இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட நீர், அதாவது தண்ணி விடும்போதே சில கெமிக்கல் போட்டு அனுப்புவாங்க, அதை தலையில் தண்ணி ஊற்றும் போது முடியுதுரும். அது ஒரு காரணம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தண்ணி இருக்கும், அது ஒரு காரணம். அதனால் தண்ணி ஒரு காரணம் முடியுதுறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அளவுக்கு அதிகமாக உஷ்ணப்படுத்துதல், உடம்பு உஷ்ணமாகிற மாதிரி நிறைய தூக்கம் கட்டுறது, நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது, கோழியாக சாப்பிட்றது, அப்புறம் இஷ்டம் போல் பொறுப்பில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது உடல் தன்னுடைய இயல்பு நிலையை மாறி, தன்னுடைய இயற்கையான இயக்க நிலைகளெல்லாம் மாறி முடிவதற்கு ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு காரணம். இதற்கு அடுத்தபடியான காரணம் இரத்த குறைவு. ரத்தம் தேவையான அளவுக்கு இல்லைன்னா உடல் முழுவதும் பாயாது, தலைக்கு சுத்தமாக பாயாது, லோ பிபி ஆயிரும். ரத்தம் பாயலை அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை முடி எடுத்து தான் வளருது. அது சரியான நேரத்துக்கு சரியான அளவில் அந்த சத்தோடு அங்கே போனால் தான் முடியும். அதனால் இரத்த குறைவு ஒரு காரணம். அந்த ரத்தமே சரியாக இருந்தாலும் ரத்தத்தில் தாமிரச்சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, இந்த மாதிரி பொருட்கள்லாம், வைட்டமின் சி, இந்த 4 பொருட்களும் சரியாக அந்த ரத்தத்தோடு கலந்துருந்தால் தான் அங்கே போய் முடி கருமையாகவும் வளரவும் செய்யும். இது ஒரு காரணம். அப்போ அதுக்கான மூலப்பொருட்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, எடுத்துக்கணும். இன்னொன்று, எப்போது நுரையீரலும் சிறுநீரகமும் பலவீனமடைகிறதோ அப்பொழுது முடிவுதீர்தல் அதிகமாகிறது. அது எப்போனா 40 வயசில் ஆகும். 35 வயசு, 38 வயசு, 40 வயசில் ஆகும். அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கை பொறுத்து இருக்குது. இந்த 2 உறுப்பையும் பலவீனப்படுத்துறதுக்கும் நோயாளியாக மாறுறதுக்குமான சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கு. நுரையீரல் அப்படின்னா அவங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு எந்நேரமும் ரோட்டில் கார்பனில் சுற்றிட்டு இருக்கலாம். இதனால் நுரையீரல் பலவீனம் அடையுது. நுரையீரல் பலவீனம் அடைஞ்சது உங்களுக்கு சொல்லாது, ஆஸ்துமா வந்தால் தான் சொல்லும். நுரையீரல் பலவீனம் அடைஞ்சு தன்னுடைய இயக்க சக்தி மாறி மேல் மூச்சு வாங்கிறது,
கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சளி பிடிச்சி கபம் வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடி கொட்டுச்சுன்னா அது நுரையீரல் தான் காரணம். அதே சமயம் சிறுநீரக சக்தி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். சிறுநீரக சக்தி தான் உடல் முழுவதும் இயக்குது, எலும்பு மண்டலத்தை முழுவதும் இயக்குது, முடியை வளர்த்துது, குழந்தை பேத்தை உண்டாக்குது, கால்களுக்கு பலத்தை கொடுக்குது, இன்னும் ஆண் பெண் ஜனன உறுப்புகளுக்கு வலிமையை கொடுத்து இயக்கத்தை சரி பண்ணுறதும், ஒரு முழுமையான ஆண்மையோடும் பெண்மையோடும் இருப்பதற்கு காரணம் சிறுநீரக சக்தி தான். அக்குபஞ்சர் சித்தாந்தப்படி சிறுநீரக சக்தி குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த முடியுதிர்தலும் தொடங்குது. அதனால் இத்தனை காரணங்கள் இருக்குது, காரணங்கள் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? வைட்டமின் சி வேணும், நெல்லிக்காய் சாப்பிட்ணும். அயன் வேணும், கருவேப்பிலை சட்னி சாப்பிட்ணும். அப்புறம் வைட்டமின் ஏ வேணும், பப்பாளி சாப்பிட்ணும். கேரட் சாப்பிட்ணும். இந்த மாதிரியான உணவுகள் முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அல்லது சொட்டையாகாமல் தடுக்கிறதுக்கு முதல்லையே நிமித்து சாப்பிட்டுருக்கலாம். கருவேப்பிலை சட்னியெல்லாம் நிறைய சாப்பிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அதே மாதிரி மூலிகை, இப்போ இன்றைக்கி நீங்கள் வீட்டில எல்லாம் மூலிகை எண்ணெய்கள் காய்ச்சறதுங்கிறது பக்குவமாக காய்ச்ச முடியாது. எங்களை மாதிரி மருத்துவர்கள்ட்டையோ அல்லது இந்த பிராண்டடாக போட்டு வர்றது எல்லாமே நம்ம லட்சக்கணக்கான பாட்டில்கள் கிடைக்க வருதில்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிச்சயமாக முழுமையான பலனை தலைக்கு கொடுக்கும்னு நாம் யாரும் சொல்ல முடியாது. அனுபவிச்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் ஏன் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராக்டை கலந்து தேவையான வாசனை பொருட்களை கலந்து விலை அதிகமாக வச்சு விற்றுட்ருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதனால் ஏதாவது ஒரு மருத்துவர் அல்லது எத்தனையோ வைத்தியசாலை இருக்குது, ஏவிபி, கோயம்புத்தூர் ஆரிய வைத்தியசாலை, இப்படி எத்தனையோ வைத்தியசாலைகள் நாடு முழுவதும் இருக்குது. கேரளா பூரா நிறையா இருக்குது, தமிழ்நாடு பூரா நிறையா இருக்குது, எஸ்கேஎம் இருக்குது. இந்த மாதிரி நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய அல்லது நம்ம அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தயாரிக்கக்கூடிய மூலிகை எண்ணெயை நீங்கள் வாங்கி தடவும் பொழுது உங்களுக்கு முடி நல்லா வளரும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் தான் நான் எண்ணெய் காய்ச்சுவேன் அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், கருவேப்பிலை நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வானலியில் ஒரு 2 லிட்டர் ஊற்றிக்கங்க. நல்ல ஒரு கிலோ கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடை போடுற மாதிரி எடுத்துருங்க. கடைசியில் அந்த கருவேப்பிலை நைஸாக அரைங்க, அந்த எண்ணெய்க்குள்ளேயே கலக்குங்க, வடிகட்டுங்க, அதை வச்சுங்க, அதை தேய்ங்க, முடி உதிராது, முடி நல்லா கடுத்து வளரும். இது வீட்டு முறை. அதனால் முடியாதவங்க எங்ககிட்ட முறையாக காய்ச்சின எண்ணெய்களையும் எல்லா தயாரிப்புகளையும் முறையான தயாரிப்பில் வாங்கிக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்ம ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்ம ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.